அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆசிரியர் தொழிலை அறப்பணியாக செய்வதற்கு அவரோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இப்பொழுது பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இளங்கலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நம்முடைய தேர்வு நோக்கில் நம்முடைய சிலபஸில் இருக்கக்கூடிய தலைப்புகளை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்தோம். அதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது நற்றிணையில் குறிஞ்சித்திணையை பற்றி பார்த்தோம். அதனுடைய துறை விளக்கத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நான் பாருங்கள், தலைவி களவில் இருக்கும் பொழுது பெற்றோருக்கு தெரியாமல் தலைவனை சந்திக்கிறார். அப்போ சந்திக்கும் பொழுது பல நாட்கள் சந்தித்து வருகின்ற தலைவன், அவன் உன்னை பிரியேன் என்றும் பிரியேன், நீரின்றி அமையா உலகம் போல. இந்த நீர் இல்லாமல் இந்த உலகம் எப்படி இருக்காதோ அதை போன்று நீயின்றி நானும் இருக்க மாட்டேன்னு தலைவன் சொல்கிறான் என்ற வாக்கு கொடுத்துள்ளார். இந்நிகழ்ச்சி என்ன நடக்குதுன்னா, இந்நிலையில் தலைவன் பொருள் ஈட்டுவதற்காக பிரித்து செல்ல போகிறான் என்பதை தோழி அறிந்து அதை தலைவியிடம் குறிப்பிடுகிறார். அதற்கு தலைவி என்ன சொல்றார் பாருங்களேன், தோழி கூற்றை நம்ப மறுக்கும் தலைவி, அவன் நின்று சொல்லல். ஓகேங்களா, என்ன சொல்ல மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், சொன்ன சொல் தவற மாட்டான், அவன் எனக்கு பிரிய மாட்டேன்னு சொல்லியிருந்தான். என்ன பண்ணா, அவன் என்னை விட்டு பிரியாது தெரியாது, என்னை விட்டு பிரியவே தெரியாது என்று காதலனை பற்றி பெருவிதமாக தோழியிடம் கூறக்கூடிய பாடல் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா, இக்காடனுடைய கற்பனையும் நயமும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். வண்டு தாமரை மலரில் அமர்ந்து தாது மது என்று சொல்லக்கூடிய மகரந்த தூதியிலிருந்து தேனை எடுத்து அதிலிருந்து அந்த தேனை மிக உயரமான சந்தன மரம், எந்த ஒரு பூச்சியும் அரிக்க முடியாமல் இருக்கக்கூடிய சந்தன மரத்தில் தேன் அடையை கொடுத்தால் அது எவ்வளவு தூய்மையாகவும் சுமையாகவும் இனிப்பாகவும் இருக்குமோ அவ்வளவு அளவு என்னுடைய தலைவனுடைய நட்பும் உறவும் உடையது அப்படின்னு சொல்கிறான். இவ்வுலகினுடைய உண்மையை வள்ளுவர் என்ன சொல்கிறார்னா, நீரின்றி அமையா உலகம் போல. அப்போ நீர் இல்லாத இந்த உலகம் இருக்காது, அதுபோல தலைவன் இல்லாமல் தலைவி வாழ முடியாது என்பதை என் தலைவன் அறிந்தவன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பசலை நோய் தன் பிரிந்தால் தலைவியின் நறுணுதலில், அதாவது நெற்றியில் பசலை படரும், பிரிவால் ஏற்படக்கூடிய வாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவான் அதற்கு அஞ்சக்கூடியவன் அவன். எதற்கு, என்னை விட்டு பிரிந்தால் என் தலைவிக்கு பசலை வரும், அந்த பசலையால் என் தலைவி மெலிந்து விடுவாள் என்று அஞ்சக்கூடியவன் என் தலைவன். அதனால் என்ன பண்ண மாட்டான், என்னை விட்டு பிரிய மாட்டான். எனவே அவன் ஒருபொழுதும் என்னை விட்டு பிரிய மாட்டான். அப்படிப்பட்ட சிறிய செயல்களை செய்ய தெரியாதவன் என்னுடைய தலைவன் என்று கபிலர் தலைவியினுடைய கூற்றாக உலகியலுடைய உண்மையை தெரிவிக்கிறார். தலைவனை விட்டு தலைவியை விட்டு தலைவன் பிரிய மாட்டான் என்று சொல்லக்கூடிய உளவியல் செய்தியை இது நமக்கு குறிப்பிட்டுள்ளார். ஓகேங்களா, இதில் நமக்கு தேர்வு நோக்கில் நீரின்றி அமையா உலகம் போல, இது வள்ளுவர் கூற்று. இதே நற்றிணை கபிலரும் சொல்றார். கபிலர் இப்பாடலை சந்தன மரத்தை குறிக்கும் சொல் சாந்து முக்கியம். அப்படியே மன்ற என்பதனுடைய இலக்கண பகுதி அசைச்சொல். சரிங்களா, அடுத்து பாருங்க, வண்டு எங்கிருந்து தாது என்று சொல்லக்கூடிய அதை எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா தாமரைப்பூவிலிருந்து தேனை எடுக்கும். சரிங்களா, இதை பற்றி நமக்கு குறிஞ்சித்திணையில் நற்றிணை சொல்லக்கூடிய குறிஞ்சித்திணை கபிலர் பாடல் நமக்கு சொல்லுது. அடுத்து நற்றிணை சொல்லக்கூடிய முல்லைத்திணையினுடைய பாடல் ஆசிரியர் இடைக்காடனார். யாருப்பா, ஆசிரியர் இடைக்காடனார். அருமையாக சொல்றார் பாருங்க. முல்லைத்திணையினுடைய பொது இலக்கணத்தை பற்றி சொல்கிறாங்க. முல்லைத்திணை என்னது, இருத்தலும் இருத்தல் நிமிர்த்தம், அதை பற்றி சொல்கிறார் பாருங்க. நல்லா பாருங்களேன், புலவர் பாருங்க, இடைக்காடனார், இடைக்காட்டு சித்திரம் இல்லை, இடைக்காட்டரார் என்று சொல்லக்கூடிய சங்ககாலத்து புலவர். பாடலுடைய எண்ணிக்கை நற்றிணையில் 142வது பாடல் நமக்கு சொல்லுது. என்ன பாருங்க, உரிப்பொருளுடைய ஒழுக்கம், முல்லை நில மக்களுடைய உரிப்பொருள் ஒழுக்கம் என்னது, இருத்தலும் இருத்தல் நிமிர்த்தமும், பிரிதலும் இருக்கும் கூடலும் இருக்கும். சரிங்களா, தலைவன் வருமுன் தலைவி தன் இல்லத்தில் கற்புநெறி வழுவாது பிரியா துயரை ஆற்றி இருத்தல், அதுக்கு பேர் தான் இருத்தல். தலைவன் வந்தவிடன் அன்போடு அவளோடு இல்லறம் கலந்து வாழுதல், அதுதான் முல்லை நில மக்களுடைய நிமித்தமாக இருக்கிறது, கருப்பொருளாக இருக்கிறது, உரிப்பொருளாக இருக்கிறது. ஓகேங்களா, இதனுடைய கலை சொற்களை பற்றி பார்த்தா, வினைமேற் சொல்லுதல், தலைவன் பொருளீட்டவோ அல்லது வேந்தனுடைய போருக்கு வீரனாக பங்கேற்க செல்லுகின்ற பொழுது ஒரு பிரிவு ஏற்படும். அந்த பிரிவு தான் இருத்தலும் இருத்தல் நிமிர்த்தமாக இருக்கிறது. வினைமீற்றி மீளுதல்னு பேருங்க, வினைமீற்றி செல்லுதல். 2 வகையான செல், இந்த தூது பறிப்பு என்று சொல்லக்கூடிய 5 வகையான பொருள் உண்டு. 2 வகையாக சொல்லுவாங்க. பொருளீட்டுவதற்கு போகிறான், இல்லைன்னா பண்ணுறான், வேந்தன் நாட்டினுடைய மன்னன் காக்கக்கூடிய பொருட்டு போகிறான்.
இப்படி போகின்ற பொழுது இது வினைமேற் செல்லுதல், அதாவது செயலை எண்ணி செல்லுதல். அடுத்து வினை மீற்றி மீளுதல், அந்த வினையை முடித்து விட்டு திருப்பி வரான். எப்படி பாருங்க, மேற்கண்ட தொழிலை அதாவது வினையை வெற்றிகரமாக முடித்து தலைவன் இல்லறம் திரும்புகிறார். இதை 2 செய்தியை பற்றி நமக்கு சொல்லுது. அப்போ வினைமேற்றி செல்லுதல், வினைமுற்றி மீளுதல், இந்த 2 துறையை சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா முல்லைத்திணை. எந்த நூல்மா? நற்றிணை. ஓகேங்களா, இது நமக்கு முக்கியம். இப்போ துறை விளக்கம், அந்த சூழல் எப்படிப்பட்டதுன்னு பாருங்களேன். இது ஒரு ஸ்டோரி மாதிரியே நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கூற்று தேர்ப்பாகன் வினை மீற்றி மீளுதல், வினைமுற்றி மீளுதல். அதாவது போர்க்களத்துக்கு செல்றானா, செல்லும் பொழுது தேர்ப்பாகன் என்ன பண்ணுறான், போர்க்களத்துக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு திரும்புகிறான். வீட்டுக்கு திரும்பும் பொழுது இரவு காலம், பெண்ணுடைய விருந்தோம்பல் பண்பை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள், இரவு காலம். அதால் தேரை மெதுவாக அசையாமல் தேரை விடிந்த உடனே வீட்டுக்கு செல்லலான்னு சொல்லிட்டு தேரை அசையாமல் செலுத்துகிறான் தேர்ப்பாகன். இதை பார்க்குறான் தலைவன். ஏன்பா தேரை இவ்வளோ பொறுமையாக மெதுவாக செலுத்துகிறேன் கேட்கும் பொழுது, ஐயா நம்ம போகக்கூடிய நேரமும் நள்ளிரவு, பசிக்கும், வீட்டுக்கு போனால் சாப்பாடு இருக்குமோ இல்லையான்னு தெரியலை, அதனால் நம்ம தேரை மெதுவாக செலுத்தி நாட்டை அடையலாம் நான் பார்த்தேன்றார். அப்படி கிடையாது, எந்நேரத்திலும் என் வீட்டிலே அன்னம் உண்டு, விருந்தோம்பலுக்கு சிறப்புக்குரியவள் என்னுடைய மனைவி, என்னுடைய தலைவி என்று தலைவன் சொல்லி தேரை விகண்டு எழுந்து வேகமாக ஓட்ட சொல்கிறான். அந்த செய்தி தான் அங்கே சொல்கிறாங்க. இது விருந்தோம்பல் பண்பையும் சொல்கிறாங்க, தலைவியின் மீது கொண்டிருக்கூடிய காதலையும் இது தெளிவுபடுத்துகிறார். என்ன சொல்கிறாங்க பாருங்க, தலைமகன் தன் தேர்ப்பாகனுக்கு சொல்லிய செய்தி என்னது பாரு சொல்கிறாங்க பாருங்க. இது பாருங்க, வினையை முடித்து விட்டு போர்க்களத்துக்கு சென்று போரை முடித்து விட்டு வீடு திரும்புகிறான் தலைவன். அந்த மனைவியை காணும் அவசரத்தில் தேரில் வருகிறான். அப்போ தேர்ப்பாகனோ நள்ளிரவில் வீடு போய் சேர்ந்தால் உணவு கிடைக்காது, சமைக்க ஆள் இருக்காது என்று எண்ணி நினைத்து அவன் என்ன பண்றான், விடியற்காலையில் போய் சேரலாம் என்று தேரை மெதுவாக செலுத்துகிறான். பாகனுடைய இந்த எண்ணத்தை புரிந்து கொண்ட தலைவன் அவனது மனதை மாற்றி தேரை விரைவாக செலுத்தி தூண்டுவதற்காக இந்நூலினுடைய சிறப்பையும் மனைவியினுடைய விருந்தோம்பல் பண்பையும் இப்பாடலிலே விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்கப்பா. ஊருடைய சிறப்பையும் தன் மனைவியுடைய இருந்தம்பல் பண்பையும் சொல்றார். மூலப்பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. வாடி புகு சொரிந்த வயங்கு பயல் கடைநாள் பானை கொண்ட பல்கால் மெல்லுரி எனக்கோள் கலப்பை அதனோடு சுருக்கி பறிப்புறந்து இட்ட பால்நொடை இடையன் நுண்பால் நுவலை ஒரு திறம் நனைப்பதன் தண்டுகால் வைத்து ஒடுங்க நிலை மடவெளி சிறுதலை தொழுதி ஏமார்ந்து அல்கும் புறவினது பொய்யா பாணர் அல்லில் ஆயினும் விருத்துவரின் உவக்கே. இதாம முக்கியம், அல்லில் ஆயினும் விருத்துவரின் உவக்கே. நள்ளிரவில் சென்றாலும் விருந்தினரை அன்போடு அரவணைத்து கூப்பிட்டு உணவை அருந்துவது என்னுடைய தமிழ் சமூகத்தினுடைய செயல் அப்படின்னு சொல்றாரு. ஒப்ப முல்லை சான்று கற்பின் மெல்லிய குறுமகள் உறவினர் உளரோ. அப்ப இந்த மாதிரி முல்லை நில மக்களுக்குரிய கற்பு நிலை தவறாது பெண் என்னுடைய மனைவி அல்லவா, நீ வேறை தேரை சிறப்பாக செலுத்து, விரைவாக செல்லலாம் என்று தலைவன் குறிப்பிடுகிறான். அப்படி சொல்றாங்க பாருங்களேன். அறிஞர் பொருளாம முக்கியம்பா. வாணி புகு அப்படின்னா மேகம் தாழ்ந்து, சரிங்களா. வயங்கு பெயல் அப்படின்னா மிகுதியான மழை பெய்து. கடைகால் அப்படின்னா மழை காலத்தின் இறுதி நாட்கள், கார்காலத்தினுடைய இறுதி நாள் அர்த்தம். பல்கால் மெல்லுயிர், ஓகேங்களா, பல கயிறுகளை உடைய மென்மையான உரி, பானையில் வைத்திருக்கக்கூடிய உரியை பற்றி சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஹெல்லொலிகோல் கலப்பை, தீயை அதாவது தீயை கடைந்து உடைக்கும் கோல், தீக்கடைக்கோல், உருக்கி இருக்கக்கூடிய கருவிகளை கொண்டிருக்கக்கூடிய கலப்பை ஊடுவதற்கு தயாராக இருக்குது. பரிப்புறத்து இட்ட ஓலைப்பாயை முதுகிலே சுமர்ந்து மழை காலத்தில் முதுவி போர்த்தி நிற்கிறான ஒரு இடைமகன். பால் நொடி இடையன், பால் விலை கூறி விற்கும் இடையன், நொடிவின விலைன்னு அர்த்தம், ஓகேங்களா. நுண்பகல் துவளை நுண்ணிய மழைநீர் சாரல், அந்த மழைநீர் சாரல் இருக்கும் பொழுது ஒரு திறம் நனைப்ப உடலில் ஒரு பக்கம் நனைக்க தண்டுகோல் கை வைத்து கையில் உள்ள தடியை கண்டுகோல் போல் நிறுத்தி ஓங்குநடை குளிரால் உடலை ஒடுக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த இடையன் மடுவிழி வாயை மடித்து விசிலடிக்கக்கூடிய சத்தத்தை கேட்டு அங்கு இருக்கக்கூடிய ஆட்டுக்கூட்டமெல்லாம் ஒன்றாக தன்னுடைய
இருப்பிடத்தை நோக்கி பயணிக்குமா. அந்த சிறப்பை பற்றி சொல்கிறாங்க. சிறுதலை தொழுது, அதாவது சிறிய தலையுடைய ஆட்டுக்குட்டிகளுடைய கூட்டம் மந்தையை நோக்கி செல்லுமாம். ஏமார்ந்து அல்கும், இடையினுடைய பாதுகாப்பு தங்கி துயலும். ஏமம்னது பாதுகாப்புன்னு அர்த்தம், அல்குதல்னா தங்குதல்னு அர்த்தம். புறவினது முல்லை நிலமாகிய காட்டிய இடத்தில் உள்ளது பொய்யாயானர், பொய்க்காது புது வரவை உடைய ஊர். எந்த நேரத்தில் யார் சென்றாலும் இந்த முல்லை நில மக்கள் அன்போடு கூப்பிட்டு அசைக்கக்கூடிய, வசைத்து கூப்பிட்டு உணவை அருந்தக்கூடிய ஊர் இது. அல் அப்படின்னா இரவு, இரவில் வந்தாரும் விருந்தினரோடு உவக்க என்று தன்னுடைய முல்லை நிலத்து மக்களுடைய கற்பு நிலையை பற்றி தலைவன் பேசுகிறான். கணவன் சொன்னதை தட்டாமல் ஏற்கும் முல்லை நிலத்திற்குரிய இலக்கண அமைதி பெற்ற கற்பு நெறி உடையவள் என் மனைவி அப்படின்னு சொல்றா. மெல்லிலை குறுமகள், மென்மையான பண்பையும் இளமையையும் உடைய என்னுடைய காதலி, என்னுடைய மனைவி. இந்த நேரத்தில் என்ன பண்ணுவா, சாப்பாடு தயாராக இருக்கும், நீ தேரை வேகமாக செலுத்து அப்படின்னு தலைவன் சொல்றான். உறவினர் உளரோ வாழ்கின்ற இல்லம் இவருக்கும் ஊர். ஓகேங்களா, அதாவது வாழ்கின்ற இல்லம் எல்லாருக்குமே ஊர் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கான பாடல் வரி நம்ம கொடுத்துங்க பாருங்க. கார்கால இறுதியில், பாடலுக்கான விளக்கம். கார்கால இறுதியில், குளிர்காலத்தில் ஒரு இடையன் தன் முதுகில் ஓலைப்பாயை பொருத்தி கொண்டு கையில் தீக்கடைக்கோள் கலப்பை சுருக்கி வைத்து கொண்ட ஒரு கையை உடைய தண்டையோடு இருக்கிறானா. காலாக ஊன்றி உடலை ஒடுக்கி கொண்டு நிற்கிறான். அவன் வாயை மடித்து விசிலடித்த உடனே மடிவிழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சத்தத்தை கேட்டிருக்கூடிய ஆட்டுக்குட்டிகள் சிறுதலை கொழுதினா சிறு தலையுடைய ஆட்டுக்குட்டி பயமின்றி தன் பின்னே பாதுகாப்பாக அணிந்து தங்கி நிற்கின்றது. இத்தகைய இயற்கை வளம் சொரிந்திருக்கக்கூடிய காட்டின் எல்லையினுடைய தலைவன் உள்ள ஊர் தான் எங்க ஊர். இதுக்கு பயப்படாத. அடுத்து நான் சொல்றேன் பாருங்க. அல்லில் ஆயினும் விருந்தினரோடு உவக்க. நல்லா பாருங்க, நள்ளிரவாக, அல்ல நள்ளிரவாக இருந்தாலும் எதிர்பாராமல் விருந்தினர் வீட்டுக்கு வந்தாலும் முகம் சுளிக்காமல் இன்முகத்தோடு வரவேற்று உணவளித்து உபசரிக்கும் உன்னத பண்பை உடையவள் என் தலைவி அப்படின்னு தன்னுடைய மனைவியை பற்றி தலைவன் பேசுறான். சரிங்களா, பிற்காலத்தில் விவேக சிந்தாமணியுடைய நல்வழியிலும் இது எடுத்தாளப்பட்டுள்ளது, நமக்கு முக்கியம். இப்போ தலைவியினுடைய மாண்பாக சொல்றாங்க பாருங்களேன். முல்லை சாற்றின் கற்பின் மெல்லிய குறுமகள், இந்த வார்த்தையை நல்லா பாருங்க, என்று போற்றப்படுகிறாள். அவள் வெடித்தெறிந்து தலைவனுக்காகவும் வரப்போகும் விருந்தினருக்காகவும் காத்திருப்பாள் என்பதால் பாகனே நள்ளிரவு என்று தயங்காமல் தேரை விரைந்து செலுத்து, நாம் நாட்டுக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் குறிப்பிடுகிறான். இதுதான் இந்த செய்தியாக நமக்கு இந்த பாடலில் சொல்கிறாங்க. முல்லை நிலத்து மக்களை பற்றி சொல்லக்கூடிய பாடல் இது. குறிஞ்சி நிலத்தை பற்றி சொல்லக்கூடிய பாடல். அல்லில் ஆயினும் விருந்தினரோடு உவக்க, நள்ளிரவு வந்தாலும் விருந்தினரை இன்முகத்தோடு வரவேற்று உணவளிப்பது முல்லை நில மக்களுடைய இயல்பு. முதல்ல அது என்ன சொன்னாங்க பாருங்க. நீரின்றி அமையா உலகம் போல நம்மின்றி அமையா நாம் நயன்தருளி. இந்த நீர் இல்லாமல் இந்த உலகம் எப்படி இருக்காதோ அதை போன்று நான் இல்லாமல் என் தலைவன் இருக்க மாட்டான். தலைவி தோழி கிட்ட சொல்றான். இந்த ரெண்டு செய்தி தான் நமக்கு முக்கியம். சரிங்களா, அடுத்து பாருங்க. இது நம்ம தேர்வு நோக்கில் அல்லில் ஆயினம் விருந்தோம்பல் உவக்க என்ற உன்னத விருந்தோம்பல் பண்பை பற்றி நமக்கு நற்றினை இடைக்காணனார் சொல்றாரு. நொடை என்று சொல்லக்கூடிய பொருள் அப்படின்னா விலை. பால் நொடை அப்படின்னா இடையன் வைக்கக்கூடிய பாலினுடைய விலைன்னு அர்த்தம். இடையர் தீ மூட்ட பயன்படுத்திய கருவி அப்படிக்கு பேர்னா லெலிக்கோல், அதாவது தீக்கடைக்கோல் அப்படின்னு சொல்லுவோம். தொழுதி அப்படின்னா கூட்டம். சிறுதலை தொழுதி அப்படின்னா ஆட்டு மந்தைன்னு அர்த்தம். இப்பாடலில் அமைந்துள்ள திணை முல்லை திணை 142வது பாடலாக கொண்டுள்ளது. ஓகேங்களா, இது பாருங்க. ஃபர்ஸ்ட் குறிஞ்சி திணையை பற்றி பார்த்தோம், அடுத்து முல்லை திணையுடைய செய்தியை பற்றி பார்த்தோம், அடுத்து நாம் பார்க்க போகிறது மருதத்திணை. 5 வகையான திணையை பற்றி நற்றிணை சொல்லுன்னு பார்த்தோம் இல்லையா, அதில் மருதத்திணை பார்த்தோம். மருதத்திணையை பாடியவர் யாருன்னா நல்வேட்டனார். யாருப்பா? நல்வேட்டனார். பாடலுடைய எண்ணிக்கை பாருங்கள், 210வது பாடல் நமக்கு பாடப்பொருளாக இருக்குது. இது பிற உரிப்பொருளுடைய ஒழுக்கம். ஊடலும் ஊடல் நிமிர்த்தமும், சண்டையும் இருக்கும் சமாதானம் இருக்கும், அந்த மாதிரி செய்தி தான். தலைவன் ஊடல் மற்றும் அதனை தீர்க்கும் நிகழ்வுகளை பற்றி பாடுவது தான் இந்த மருதத்திணை. சரிங்களா, இதுக்கு துறை விளக்கத்தை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். எப்படிப்பட்ட துறை, எந்த சுச்சுவேஷன் இந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். தோழி வாயில் நேர்ந்து, அதாவது தோழி தலைமகளை நெருங்கி சொல்வாய் வாயிலே சேர்த்து. இதுக்கான சொல்ல பாருங்கள். வாயில் என்று சொன்னால் அகத்திணை என்பது வாயில். தலைவன் தலைவியின் ஊடலை பிணுக்கை தீர்ப்பதற்காக
துணை செய்பவர்களுக்கு பேர் தான் வாயில்னு பேர். அதாவது பிணுக்கு ஊடல் அப்படின்னு சொன்னால் சிறு சண்டை, தலைவன் தலைவர்கள் ஏற்படக்கூடிய சிறு சண்டை. ஓகேங்களா? வாயில் சேர்த்தல், ஊடல் தீர்ப்பதற்கு முன்னின்று தலைவன் தலைவியரை சேர்த்து வைக்கக்கூடிய தோழிக்கு தான் வாயில் சேர்ப்போல் அப்படின்னு பேர். சரிங்களா? அடுத்து நாடக சூழலை பற்றி பார்க்க போகிறோம். நல்லா பாருங்களேன். தலைவன் தன் செல்வ செருக்கினால் தேரில் ஊர்ந்து செல்லும் பண செருக்காலும் தலைவியை பிரிந்து பரத்தியரோடு சேர்ந்து வாழ்கிறான். தன் மனைவியை பிரிந்து மாற்றொரு பெண்ணோடு சேர்ந்து வாழ்கிறான், பணத்தினுடைய செருக்கால். ஓகேங்களா? இப்பொழுது மனம் திருந்தி மீண்டும் தலைவியோடு வாழ விரும்புகிறான். அவள் கூட வாழ்ந்துட்டு திருப்பி தலைவியோடு வாழ விரும்புகிறான். அவளது கோபத்தை தணிக்க தோழியினுடைய துணை நாடி வந்து வாயிலில் நிற்கிறான். அவனுக்கு தோழி உண்மையான செல்வம் எது என்று உலகினுடைய உண்மையை இப்பாடலின் மூலமாக விளக்குறான். தோழி யாருக்கிட்ட சொல்றா? தலைவன்கிட்ட சொல்றான். இதுக்கான மூலப்பாடல் பாருங்க. அருகால் மாறிய அங்கன் அகவயல் மறுகால் உழுத ஈரச் செறிவின் வித்தொடு செற்ற வட்டி பல்பல மீனோடு பெயலும் யானர் உல நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று. நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று. தன் செய்வினை பயனே செல்வம் சான்றோர் செல்வம் சேர்ந்தோன் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் அதுவே என்று தோழி குறிப்பிடுகிறாள் தலைவன்கிட்ட. என்ன சொல்றாரு பாருங்க. இதுக்கான தேர்வு நோக்கில் அருகால் அப்படின்னா நெல்லின் அறுவடைக்கு பின் எஞ்சி இருக்க அறுத்த தாள், அதுக்கு பிறகு அருகால்னு பேர். அங்கன் அகவயல் அழகிய இடத்தை உடைய அகன்ற ஒரு வயல். மறுகால் உழுது மீண்டும் அதை உழுவக்கூடிய செய்தி. ஈரச்செறிவன் ஈரமான நஞ்சை நிலம், அதுல செரு அப்படின்னா வயல்னு அர்த்தம். வித்தோடு சென்று அதாவது விதை நெல்லு கொண்டு போயிட்டு வட்டி பனையோலையால் செய்யப்பட்ட ஒரு பெட்டி, அந்த பெட்டியில தான் விதையை கொண்டு போறாங்க. சரிங்களா? யானர் உர புதிய வருவை உடைய ஊர் தலைவன், யானர் புது வருவாயை உடைய தலைவன் சொல்றாங்க. நெடிய மொழிதலும், நெடிய மொழிதல்னா நெடிய மொழியை கூறுதல், தான் சொல்லியவாறு பொருள் திரட்டும் திறனை பெருமையை உடைய பேசுதல், அதுக்கு பார்த்தா நெடிய மொழிதல்னு பேர். கடிய ஊர்தல் குதிரை தேர் முதலிய செல்வ செழிப்பான ஊர்திகளை வேகமாக பயணித்து செல்வதல். ஓகேங்களா? செய்வினை பயனே முற்பிறவில் செய்த நல்வினை தான் உண்மையான செய்வினை பயன், அதுதான் செல்வம் அப்படின்னு சொல்றாரு. சேர்ந்தோர் நம்மை நம்பி வாழ்வோர் இங்கு தலைவியை குறிக்கக்கூடிய சொல்லாக பயன்படுத்துறாங்க. சேர்ந்தோர் நம்மை நம்பி வாழ்வோர்னு அர்த்தம். புன்கண் துன்பம் வறுமை இவை தலைவிக்கு மன துன்பத்தை தருவதுன்னு அர்த்தம். மென்கண் அருள் இரக்கம். இந்த கண் எதுக்கு நம்ம கொடுத்துருக்கிறான் இறைவன் கேட்டனா, அடுத்தவரை பார்த்து இரக்கம் கொள்வதற்கும் அன்பு கொள்வதற்கும் தான் இறைவன் கொடுத்துருக்கிறான் சொல்றாங்க. பாருங்களேன், இப்பாடலுடைய விளக்கத்தை பற்றி நான் விளக்கமா சொல்றாங்க. அப்ப தோழி சொல்றா எது உலகியல் தத்துவத்தை பற்றி. தோழி தலைவனுக்கு ஒரு உண்மையான செல்வத்தினுடைய விளக்கம். செல்வம் எதுலாம் கிடையாது பாருங்களேன், பெரிய வார்த்தைகளை பேசுது. நெடிய மொழி, நான் தான் பெரிய ஆளு, என்கிட்ட தான் பெரிய சொத்துக்கள் இருக்குது, அது செல்வம் கிடையாதான். குதிரை மற்றும் தேர் வேகமாக ஏறி செல்லுதல், கடிய ஊறுதல் உண்மையான செல்வம் கிடையாது. ஒரு மனைவியை பிரிந்து மற்றொரு மனைவியோடு வாழ்வது மற்றொரு பெண்ணோட உண்மையான செல்வம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. உண்மையான செல்வம் அல்ல. அவையெல்லாம் ஒருவன் செய்த நல்வினையின் பயனால் செய்வினை, அதாவது தற்காலிகமாக பெற்ற வசதிகள், அவ்வளவுதான். அதுக்கு பேர் செல்வம் கிடையாது, அதுக்கு பேர் வசதிகள். ஒரு ஜென்மத்தில் நீயோ உன் தகப்பனோ செய்த புண்ணியத்தின் அடிப்படையில் உனக்கு கிடைச்சிருக்குது, அது பெரிய செல்வம் கிடையாது. எது தெரியுமா செல்வம்? உண்மையான செல்வம் எது தெரியுமா? சொல்றாரு பாருங்க. தஞ்சம் என்று நம்மை அடைந்தவருக்குடையவும் நம்மை நம்பி வாழும் காதல் மனைவியையும் துன்பத்தை கண்டு அஞ்சி அவளுக்கு அருள் செய்யும் அருள் உடைமை மென்கண் செல்வம் சான்றோர் மதிக்கும் உண்மையான செல்வம். அதுதான் படித்தவர்கள் இருக்கக்கூடிய செல்வம். நம்மை நம்பி வந்தவங்களையும் நமக்கு நம்பி வந்திருக்கக்கூடிய நம்ம அன்பு மனைவியையும் கண் கலங்காமல் அன்போடு பார்த்து கொள்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான செல்வம். நீ எல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் வசதி, அதுக்கு பேர் செல்வம் கிடையாது அப்படின்னு தோழி தன்னுடைய தலைவனுக்கு குறிப்பிடுகிறார். ஏன்னா அவன் திருந்தி வந்திருக்கிறான், தன் தலைவையோடு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறான். அந்த செய்தியை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் உள்ளுரை ஓகமாக சொல்லக்கூடிய செய்தி பாருங்க, இலக்கணம் பாருங்க. உள்ளுரை ஓகம் என்பது அகத்திணைக்கே உரிய தனித்துவமான ஒரு ஓமையாகும். இது பாருங்க, நில வருணனை போலவே ஒரு காட்சி நுட்பமான ஒரு செய்தியை மறைத்து கூறுவது. இது பிரிதொழில் அணி போலவே செயல்படுகிறது. இத்திணைக்குரிய கருப்பொருள்கள் வைத்தே கூறப்பட்டுள்ளது. உண்மைதான்.
என்ன திணை? மருதத்திணை. பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். ஓகேங்களா? சரி. இப்போ இருத்த ஊடலும் கூடலும் 2 பேருக்கு சண்டை ஏற்படுகிறது. அந்த சண்டையை தீர்த்து வைக்கணும். ஒரு ஆள் இருக்கா, அவள் பேர் தான் தோழி. எப்படி சேர்த்து வைக்கிறா? தலைவங்கிட்ட பேசி தலைவிகிட்ட கொண்டு போய் சேர்த்து வைக்கிறா. இதுதான் உண்மையான செய்தி. ஓகேங்களா? இதில் பாருங்கள், உள்ளுரை பாருங்கள். ஈர வயலின் விதை நெல் கொண்டு சென்று கூடைகளின வட்டி, அந்த வட்டியை திருப்பி எடுத்து வருகின்ற போது இழித்த மீன்கள். ஓகேங்களா? நிரம்பி மீன்களை கொண்டு வரக்கூடிய காட்சியை பற்றி சொல்கிறாங்க. அப்போ மறைந்துள்ள நுட்பமான செய்தி பார்த்திங்கன்னா, விதைத்த பின்பும் அதிலிருந்து கிடைக்க போகும் உன்னதமான நெல் விளைச்சலுக்கு எதிர்பார்த்து காத்திருக்காமல் உடனடியாக ஆசைக்காக கூடையில் இழித்த மீன்களை வாரிக்கொண்டு வந்தது போல தலைவியோடு கூடி இல்லறம் என்னும் நல்வினை செய்ய தொடங்கிய தலைவன் அந்த உன்னத வாழ்வை விடித்து இழித்த சிற்றின்பத்திற்காக பரத்தியருடன் சேர்ந்து மீண்டும் வந்திருக்கிறையே, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ளுரை உவகமாக நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அருமையான ஒரு செய்தி. இப்போ சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பினை மென்கண் செல்வம் அதுவே என்ற உலகியல் தத்துவத்தை நற்றணையில் குறிப்பிட்டவர் யாரு? நல்வேட்டனார். சரிங்களா? என் பாடலுடைய பயின்று வந்துள்ள அகத்திணைக்குரிய சிறப்பு உள்ளுரை உவகம். சரிங்களா? உள்ளுரையாக சொல்லக்கூடிய ஓமையை பற்றி பேசுது. செரு மற்றும் வட்டி அப்படின்னா, செருனா வயல், வட்டினா அந்த பனை ஓலையால் செய்யப்பட்ட கூடை. இப்பாடலுடைய மென்கண் என்பது எதனை குறிக்குதுன்னா, அருளுடைய இரக்கமுடைய கண்ணை பற்றி சொல்லுது. இப்பாடலில் அமைந்துள்ள திணை மற்றும் பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, மருதத்திணை 210வது பாடல். குறிஞ்சி திணைகளை பற்றி பேசக்கூடிய மருது திணையை பற்றி பேசக்கூடிய நற்றிணை 210வது பாடல். எல்லாமே எப்படிப்பட்ட விளக்கத்தை கொடுக்கிறது என்று பாருங்கள். அருமையான செய்தி. சரிங்களா? கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இந்த நற்றிணையை சொல்லக்கூடிய நெய்தல் திணை. இதை பாடியவர் யாருன்னா நக்கீரர் பாடியிருக்கார். சரிங்களா? நெய்தல் திணையை பற்றி. நெய்தல் திணையுடைய பொது இலக்கணம் உங்களுக்கு தெரியும். நற்றிணையில் 172வது பாடலை பற்றி சொல்லுது. இரங்கலும் இரங்கல் நிமித்தம், அதாவது கடலுக்கு மீன் பிடிப்பதற்கு செல்லக்கூடிய தலைவன் அன்போடு திருப்பி வரணும், அந்த எண்ணி காத்திருக்கிறான். அந்த செய்தியை பற்றி சொல்லக்கூடியது தான். இதில் பாருங்களேன், துறை விளக்கம் கொடுத்தாங்க பாருங்க. பகற்குறி வந்த தலைமகனை தோழி வரைவு கடாதல், அதாவது குறிப்பெயர்த்திடலாம் என்று கூறப்படுகிறது. வரைவு கடாதல், வரைவுனா திருமணம், விரைந்து திருமணம் முடித்துக் கொள்ளுதல், அது பேர் தான் வரைவு கடாதல் அர்த்தம். திருமணத்தை தள்ளி போடுறது, சீக்கிரம் திருமணம் பண்ணிக்கும் அப்படின்னு தோழி என்ன பண்ணுறா சொல்கிறா. அதை பற்றி பேசுவது தான் பகற்குறி. இறைவன் தன்னுடைய தலைவியை நாள்தோறும் பகல் பொழுதில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பார்க்கிறான், சந்திக்கிறான். சரிங்களா? இதுக்கு பேர் தான் பகல்குறி. வரைவு கடாதல், வரைவு என்பது திருமணம், கடாதல் என்பது என்ன பண்ணுங்க, ஏவுதல் அர்த்தம், திருமணத்தை தள்ளி போடுறது. இது தலைவியை களவில் சந்தித்து மகிழ்வோடு இருத்தி கொள்ளாமல் அவளை விரைந்து திருமணம் செய்து கொள்ளும்படி தலைவனை தோழி நாகரிகமாக எடுத்து சொல்றான். இதுக்கு பேர் தான் வரைவு கடாதல். வரைவு கடாதல் செய்தியை அதிகமாக கூறக்கூடிய நூல் நற்றிணை. சரிங்களா? அருமையான நூல். இதுக்குடைய பாடல் கொடுத்துருக்கா பாருங்களேன். விளையொடு ஆயமொடு வெண்மணல் அழுத்தி மறுத்தனம் துரத்த காழ்முளை அகைய நெல் பெய் தீம்பால் பெய்து வளர்ந்து நும்பினும் சிறந்தவள் நுவ்வையாகும். இந்த வார்த்தை ஓகேங்களா? என அன்னை கூறினால் புன்னையது சிறப்பே அம்ம நாணுவதும் தும்போடு நகையே விருந்தினர் பான விளரிசை கடுப்ப வளம்புரி வான்கொடு நகரும் இலகு நீர் துறை கெழுக கொன்னர் நல்கினும் நிறைப்பெற நீழல் பிறவுமலர் உளவே என்று சொல்றார். பிறவுமார் உளரே என்று சொல்றார். அருமையான செய்தி. இதுக்கான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்க. ஆயம்னா தோழின்னு அர்த்தம், மகளிர் கூட்டம்னு அர்த்தம். காழ்முளை அப்படின்னா புன்னை முறத்தில் இருக்கக்கூடிய விதை, அந்த விதை பருப்பு கீழே இருக்கு பற்றி அதை பற்றி சொல்லுதான். அகைய தளிர்த்தவளர், நெய் பேய் தீம்பால், அதாவது நெய்யும் இனிய பாலும் உடைய இருக்கக்கூடிய ஒரு கிண்ணத்தில் வச்சு எப்படி இருக்கும் அதுக்கு இப்போ தான் சொல்கிறாங்க. நுவ்வை அப்படின்னா உன்னுடைய தங்கைன்னு அர்த்தம். நும் கூட்டல் வை நுவ்வை. ஓகேங்களா? புன்னையது சிறப்பு, புன்னை மரத்தினுடைய வரலாறை பற்றி சொல்லக்கூடியது. அம்ம கேட்பினும் பொருளுக்கு அசை சொல்லுது. நாணுதல் அப்படின்னா வெக்கப்படுதல். நகையே விளையாடி மகிழ்தல், சிரித்து பேசி மகிழ்தல். விருந்தினர் பாணர் புதியதாக வந்த பாணர்கள். ஓகேங்களா? வளரிசை, வளரி பண் நெய்தல் நிலத்திற்குரிய இரங்கற்பா இசையை பற்றி பேசுது. கடுப்ப அப்படின்னா ஓம உருபு போலன்னு அர்த்தம். வளம்புரி வானோடு, வளம்புரி வெண்மையான சங்கு நமக்கு தெரியும். நரலும் அப்படின்னா ஒலிக்கும்னு அர்த்தம்.
இலகு நீர் ஓகேங்களா துறை கொள்கனா விளங்குகின்ற கடல் நீர் துறையுடன் தலைவன் கொண்கண் நெய்தல் நிலத்தவன் அர்த்தம் சரிங்களா. அடுத்து நிறைபடு நீழல் நீங்குவதற்கு நிறையான நிழல் தரக்கூடிய மரங்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு, இதான் முக்கியம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அன்னையினுடைய கூற்றை பற்றி பேசுகிறாங்க. இந்த பாடல் சொல்லுது பாருங்கள், அந்த புன்னை மரத்தில் ஓரறிவு உள்ள உயிர்களுக்கு ஒரு உணர்வு உண்டு, நம்ம உறவாக ஏற்றுக்கொள்ளலாம் தமிழ் நூல் சொல்லுது. அதுக்கான சிறப்பான சான்று பாருங்கள். தலைவியும் தோழியும் சிறுமியாக இருக்கும் பொழுது விளையாடி கொண்டிருக்கும் பொழுது விளையாட்டாக நெய்தல் மணலில் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புன்னை மரத்தினுடைய விதையை முளைத்து வளர்ந்தது. அந்த நெய்தல் பாலும் ஊற்றிய தோழியர் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பால் ஊற்றி வளர்த்தனர். இதை பார்த்த நற்றாய் அன்னை, உன் புன்னை மரம் உங்களை விட சிறியது, உங்களுக்கு அது தங்கை அப்படின்னா நுவ்வை என்று சொல்லிட்டு ஒரு நற்றாய் சொல்லிட்டு போகலாம், பெற்றெடுத்ததாய் சொல்லிட்டு போகிறான் சரிங்களா. அப்போ தோழியினுடைய நாகரிக மறுப்பு பாருங்களேன். தலைவன் அப்புன்னை மரத்தின் தன் தலைவிக்கு தங்கை முறையாகிறது, என் தங்கையின் முன்னிலையில் என்னோடு கைகலந்து விளையாடி மகிழ்வது, நகையாடி என் தலைவி வெட்கப்படுகிறாள், என்னுடைய தலைவி வெட்கப்படுகிறாள், நாணுதல் படுகிறாள், இங்கிருந்து நாம் பேச முடியாதுன்னு சொல்கிறான். அந்த பாடல் விளக்கம் பாருங்கள். இந்த புன்னை மரம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது என் தோழியும் நானும் விதையால் வைத்து பாலூட்டி வளர்த்த மரம். அந்த மரம் நான் வளரும் பொழுது என் தாய் சொன்னான், இது உனக்கு தங்கைன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மரத்துக்கு நின்று தலைவன் தலைவி நாம் நகைத்து பேசி விளையாடக்கூடாது, இது தப்பு என்று ஒரு புன்னை மரத்தை ஓரறிவு உள்ள ஒரு தாவரத்தை கூட நம்ம உறவாக ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி. இதுக்கு தான் வரைவு கடாதல் யுத்தியை பற்றி சொல்கிறாங்க. நீ எங்களை சந்திக்க விரும்பினால் ஓகேங்களா, வலம்புரி சங்குகள் ஒலிக்கக்கூடிய இடர் இக்கடற்கரையினுடைய வேறு மரநிழல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிழல் உள்ளன, அங்கு வரலாம் என்று தோழி இடமாற்றத்தை பற்றி சொல்கிறார். பகற்குறி வருபவனை வேறிடத்தில் அலைக்கடித்தால் அவன் அடையும் சிரமத்தை கருதில் கொண்டு களவு வாழை விடித்துவிட்டு தலைவியை விரைந்து திருமணம் செய்து கொள்வான் அப்படின்னு ஒரு இது பண்ணுறாங்க, சூட்சமம் பண்ணுறாங்க. தலைவியும் சேர்ந்து என்ன பாருங்க, இந்த விளையாடி ஆயமோடு வெண்மணல் அழுத்தி மறுத்தனம். அதாவது ஆயமகள் அப்படின்னா தோழியும் நானும் ஒரு காலத்தில் விளையாடும் பொழுது அந்த புன்னை மரத்தினுடைய விதையை அழுத்தி அதில் பால் ஊற்றி வளர்த்தோம் ஓகேங்களா. காழ்முளை அழுகிய நெய்ப்பெய் தீம்பால் கொடுத்து தேனும் பாலும் கலந்து கொடுத்து வளர்த்தோம். அப்போ நுவ்விலும் சிறந்தவள் நுவ்வையாகும். தோழி சொல்கிறா, உன்னை விட ஒரு சின்னவ, அதனால் இந்த புன்னை மரம் உனக்கு தங்கையா வேணும் அப்படின்னு சொல்கிறான். அன்னை கூறினால் புன்னை அது சிறப்பே அம்ம நாணுதல் துன்பமுடு நகை விருந்தினர் பாணர் வளரிசை. ஓகேங்களா. அப்போ அந்த புன்னை மரத்தினுடைய அடியில் நீ என்னை சந்திக்க வந்திருக்கிற, அப்போ என் புன்னை மரம் என்னுடைய தங்கையாக இருக்கிறது. அப்போ தங்கை இருக்கும் பொழுது நான் உன்னோடும் சிரித்து பேசி நகைத்து விளையாட முடியாது அப்படின்னு தலைவி தலைவனுக்கு சொல்கிறா. நீ என்னை பார்க்கணும், எங்கே தெரியுமா பார்க்குற, தோழி சொல்கிறாலாம் பாருங்க. புன்னை சிறப்புது அம்மை நாள நகையை விருந்தினர் பாணர் வளரிசை. புதியதாக நம்ம நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய பாணர்கள் வலம்புரி சங்கை ஊதக்கூடிய ஒரு மரம் இருக்குது. வலம்புரி வானோடு நகரும் இலங்கு நீர் ஓகேங்களா, கடல் நீர் தாய்ந்து வரக்கூடிய ஒரு மரம் இருக்கு. துறைக்கெழு குணர்நீல் நன்கள் நிழல் நிரப்புவர் உளரே ஓகேங்களா. அந்த புன்னை மரத்துக்கு கீழே தனியாக நம்ம வேணால் சந்திக்கலாம்னு சொல்கிறா. அப்போ பகல் குறியில் இந்த இடத்துல வந்தால் தான் தலைவியை சிரமம் இல்லாமல் சந்திக்க முடியும் என்று தலைவன் நினைக்கிறான். ஆனால் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு தோழி மாற்றா. இந்த செய்தியால் யோசிக்கிறாங்க, தலைவன் எங்கடா போய் எங்கே போய் சந்திக்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குதே, விரைந்து திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு தலைவன் முடிவெடுப்பான் அப்படின்னு தோழியும் தலைவியும் ஒரு திட்டம் தீட்டி இந்த செயலை செய்கிறார்கள். இதை பற்றி நமக்கு விளக்கமாக இந்த பாடல் நமக்கு சொல்கிறது. முதல்ல நற்றினியில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பார்த்துட்டோம். அடுத்து பாலை நிலத்தை பற்றியும் அடுத்து வரக்கூடிய குறுந்தொகை செய்தியும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.